ഹായ് ഗീസ്, ഗുഡ് മോർണിംഗ്. അപ്പോൾ എന്നാൽ എൻ്റെ കാറിൽ രാവിലെ നമ്മുടെ ഒരു ചിദംബരം ക്ഷേത്രത്തിനടുത്ത് വന്നപ്പോൾ നമ്മുടെ ഒരു അണ്ണാച്ചിയെ കണ്ടു. പേരെന്താണ്? ലോഗു അണ്ണാച്ചിയെ കണ്ടു. അന്ത ലോഗു അണ്ണാച്ചി നമ്മുടെ ഇവിടുത്തെ അമ്പലത്തിലാണ് ജോലി ചെയ്യുന്നത്. പക്ഷേ വ്യവസായമാണ് മെയിൻ എന്ന് പറയുന്നു. അപ്പോൾ നമ്മുടെ നാട്ടിലൊക്കെ നെല്ലില്ല, പക്ഷെ ഇവിടെ നെല്ലാണ് വിളയിക്കുന്നത്. അപ്പോൾ ഈ നെല്ല് நீங்கள் மட்டும்தான் இது பண்ணுறீங்களா? சொந்தம் இங்கே பாருங்கள், சொந்தமாக கை நீர். எவ்வளோ இருக்குது? 2 ஏக்கரா. 2 ஏக்கரா இருக்குது. 2 ஏக்கரா இருக்குல்ல. நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பது? எவ்வளோ செலவு பண்ணுவேன், எவ்வளோ சம்பாதிப்போம்? நாளைக்கு 10 மூட்டை. நல்லா இருந்தாக்கா 12 மூட்டை வரும். 12 மூட்டை வரும். அதில் உங்களுக்கு லாபம் ஏதாவது கிடைக்கும்? எவ்வளோ வரும் லாபம்? லாபம் ஒரு 12-15 ரூபா வரும். 15 ரூபா. எவ்வளோ ரூபா செலவு பண்ணால் 15 ரூபா வரும்? 10 ரூபா செலவாகும். 10 ரூபா செலவாகும். நம்ம வேலை எல்லாம் சேர்த்து லேபர் எல்லாம் செலவு பண்ண பிறகு 10 ரூபா வரும். 5 ரூபா கிடைக்கும். ஆமாம். அப்போ இவங்க சொல்கிறது, இவங்க நெல் കൃഷി ചെയ്യുന്നവരാണ്. ഒരു 10 രൂപ ചിലവ് ചെയ്താൽ ഏകദേശം ഒരു 5 രൂപ ലാഭം கிடைக்கும் അല്ലേ? 10 രൂപ செலவு பண்ணால் 5 രൂപ கிடைக்கும். 5 രൂപ ലാഭം கிடைக்கும். ஆனால் நெல் இருக்குது, நெல் அவங்க உற்பத்திப்பிக்குന്നുണ്ട്. പിന്നെ நீங்கள் தான் கம்பெனி கொடுத்தீங்களா? அதை வியாபாரி வருவாங்க. வியாபாரி வருவாங்க. வியாபாரிக்கு வருது. அப்படியா? வியாபாரிக்கு கொடுத்தா அப்போ காசு கிடைக்குமா? உடனே காசு கிடைக்கும். அது சரி. അപ്പം அண்ணாச்சி பேர் என்ன சொன்னீங்க? லோகு அண்ணாச்சி பார்த்தேன். நான் இங்கே பக்கத்தில் கோயிலுக்கு இந்த லாட்ஜில் இப்படி சும்மா உட்காந்து இருக்கிறதுக்கு அப்போ அண்ணாச்சியை பார்த்தேன். அப்போ என்ன பண்ணுறேன்னு കേട്ടேன். അപ്പോഴാണ് അവർ പറഞ്ഞത് അതുപോലെ കോയിലിൽ ജോലി ചെയ്യുകയാണ്. അപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ചു എവിടെ സ്ഥലം എന്നൊക്കെ ചോദിച്ചപ്പോൾ, സ്ഥലം എവിടെ നിങ്ങളുടെ സ്ഥലം? ஊரெங்கே இருக்கு? இதே ஊர் தான், சிதம்பரத்தில் தான் இருக்கார். இங்கே தான் அவங்க ഇത് ചെയ്യുന്നത്. അപ്പം അടുത്ത വീഡിയോ ആയിട്ട് വരും വരെ നിങ്ങളിൽ ഒരുവനായ നിങ്ങളുടെ സ്വന്തം മോളിമുക്ക് ഷാജി. താങ്ക് യു. ഒരു താങ്ക് യു പറ. ഹായ് കൈ വന്നു. താങ്ക് യു.